Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு செய்யறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை பூச்சிலாம் இல்லாமல் சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா முறுமுறுன்னு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போகிறோம். இந்த சத்தத்திலே தெரியுது பாருங்கள், நல்லா மொளமொளன்னு சவுண்டு வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன், ஆறணும். வறுத்து வச்ச கருவேப்பிலை இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 2 பத்த தேங்காயை துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிக்கும். இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கருவேப்பிலை தேங்காய் ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டேங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கப்பில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி செலவாச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை வறுத்த அந்த பேனை தான் நான் யூஸ் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைனா உங்கள்கிட்ட என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதையும் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 5-6 பூண்டு பல்லை நான் 2 கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். நான் 10-15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்குது. இப்போ அரைச்ச தக்காளியை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. அதிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துறேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள்னா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாக தான் எடுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கருகாது. மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. பாருங்கள், மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச இந்த கருவேப்பிலை தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். இதை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அரைச்ச கருவேப்பிலை தேங்காய் அந்த விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த அரைச்ச ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட புளி கரைசல் சேர்த்து விட்டுடலாம். நான் குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த புளி கரைசலை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சால்ட்டு எதுவுமே சேர்க்கலை. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். குழம்பு மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுதே. இப்போ இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்ல திக்னஸ் வந்துடுச்சு. கருவேப்பிலை குழம்பு எப்போவுமே நல்லா திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ நாம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், அதை நான் தூவிடுறேன். அதையும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம்.
நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம அப்படியே சாப்பிட சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன் பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம அரைச்சி கருவேப்பிலை குழம்பாக செஞ்சு கொடுக்கும்பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்ததுக்கான டேஸ்ட்டே நமக்கு தெரியாது. குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வருமோ அப்படின்ட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். கருவேப்பிலை வாசனையே அதில் தெரியாது. ஆனால் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒரு தட்டு சோறு இருந்தால் கூட காலி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மருத்துவ குணம் அதிகம் உள்ள கருவேப்பிலையை வச்சு ரொம்பவே டேஸ்டான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு டிஃபனுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.